ஹோரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்கள் வாக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். இந்த ஓரையை அறிந்து ஏன் செயல்பட்டால் வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரை அப்படிங்கிற சொல்லுக்கு ஆதிக்கம் அப்படின்னு பொருள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு கிரகத்தோட ஆதிக்கம் மிகுந்து காணப்படும். அப்போ அந்த கிழமையில அந்த ஓரையை அறிந்து நம்ம சுப காரியங்களை செஞ்சோம் அப்படின்னா அந்த கிரகத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய செயலில் வெற்றி கிடைக்கும். 9 கிரகங்களில் 7 கிரகங்களுக்கு மட்டுமே ஹோரை உண்டு. ராகு, கேது, சாயா கிரகங்கள் என்பதாலும் அவற்றிற்கு சுற்றுப்பாதை இல்லாத காரணத்தினாலும் அவற்றிற்கு ஹோரை கிடையாது. பூமத்திய ரேகை, தீர்க்க ரேகை ஆகியவற்றை நமது முன்னோர்கள் எப்படி உருவாக்கினார்களோ அதே போலதான் ஹோரைகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. சூரியனின் சுற்றுப்பாதை, சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிரகங்கள், தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதனுடைய ஈர்ப்பு சக்தி, அதனுடைய ஒளிக்கற்றைகள் பூமியை அடைவதற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற கால நேரம், இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் நமது முன்னோர்கள் ஹோரைகளை கணக்கிட்டுள்ளனர். இதன்படி வாரத்தின் முதல் நாளான ஞாயிறன்று முதல் ஓரையை சூரியனுக்கு அளித்தனர். அதற்கு அடுத்து சுக்கிரன், அதற்கு அடுத்து புதன், அதற்கு அடுத்து சந்திரன், 5வது சனிக்கும், 6வது குருவுக்கும், 7வது செவ்வாய்க்கும் மொத்தம் 7 ஓரைகள் உள்ளன. காலையில் சூரியன் உதயமானது முதல் அன்று எந்த கிழமையோ அந்த கிழமைக்கான ஓரை தொடங்கும். இதில் சுப ஓரைகள், அசுப ஓரைகள் எனவும் உள்ளது. சுப ஓரைகள் என்பது சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். அசுப ஓரைகள் எனப்படுவது செவ்வாய், சனி. சூரிய ஓரை என்பது சுப ஓரையும் கிடையாது, அசுப ஓரையும் கிடையாது. ஆனால் இந்த ஓரையில சுப நிகழ்ச்சிகளான திருமணம் செய்தல், சீமந்தம் செய்தல், வீடு கிரக பிரவேசம், இது மாதிரி சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது. ஹோரா அப்படிங்கிற வடமொழி சொல்லுல இருந்தும் இந்த ஓரை உருவானது. அதனால ஓரை என்பது 1 மணி நேரத்தையும் குறிக்கும். அதனால ஒவ்வொரு ஓரையும் பாருங்க 1 மணி நேரம் தான் பிரிக்கப்பட்டிருக்கும். இப்ப ஞாயிறு அப்படின்னா சூரியனை குறிக்கிறது. அதனால ஞாயிற்றுக்கிழமை என்று முதல் ஓரையாக சூரியனுக்கு அளித்தனர். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, காலையில முதல்ல 6 to 7 சூரிய ஓரை, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன், அதற்கு அடுத்தது புதன் ஓரை, அதற்கு அடுத்தது சந்திரன், அடுத்தது சனி, அடுத்தது குரு, அடுத்தது செவ்வாய். இந்த ஓரை இந்த வரிசையில தான் வரும். காலையில 6 to 7 இது ஆரம்பிச்சது அப்படின்னா 1 hour சூரிய ஓரை இருக்கு அப்படின்னா அடுத்தது 7 to 8 சுக்கிரன் ஓரை, அடுத்தது 8 to 9 புதன் ஓரை, அடுத்து சந்திரன் ஓரை. இப்படி வரிசையா வரும். 7 ஓரைகளும் வந்ததுக்கு பிறகு திரும்பவும் ஆரம்பத்துல இருந்து இப்ப மதியம் 12 to 1 வரை முடிஞ்ச அப்புறம் 1 to 2 திரும்பவும் சூரிய ஓரை ஆரம்பிக்கும். இப்படி ஒரு சுற்றுப்பாதையில இருக்கு. பொதுவாக காலை 6 மணி அப்படிங்கிறத சராசரி சூரிய உதய நேரமாக கொண்டு ஒவ்வொரு ஓரையும் கணக்கிடப்படுகிறது. அதனால தான் காலையில் 6 to 7 இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய ஓரை முதல்ல ஆரம்பிக்குது. எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சிங்கனாலும் சுக்கிர ஓரை, புதன் ஓரை, குரு ஓரை ஆகிய 3 ஓரைகள்லையும் செய்யலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அசுப ஓரைகளில் செய்யக்கூடாது. இப்போ சுப ஓரைன்னு நம்ம குரு ஓரையை சொல்கிறோம். ஆனாலும் இந்த குரு ஓரை வந்தாலும் நம்ம சுப காரியங்களை வெள்ளிக்கிழமையில செய்யக்கூடாது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நவ கிரகங்கள்ல ஒன்றுக்கொன்று பகை கிரகங்கள் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இந்த ஹோரைகள்லையும் பகை ஓரை இருக்கு. என்னதான் குரு ஓரை சுப ஓரை அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமையில குரு ஓரை தேர்ந்தெடுக்க வேண்டாம். ஏன்னா அது பகை ஓரை. நீங்களே வேணும்னா ஒரு விஷயத்த துவங்கி பாருங்க, அது சரியா இருக்காது. நம்மளையும் அறியாம அந்த ஓரைகளோட கதிர்வீச்சை நம்ம உணர முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஏதாவது வாக்குவாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது செவ்வாய் ஓரை, சனி ஓரையா இருந்ததுன்னா கண்டிப்பாக அடக்கி வாசிங்க, இல்லைன்னா அது மிகப்பெரிய சண்டையாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த கிழமைக்கு எந்த ஓரை பகை ஓரை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஞாயிறு, ஞாயிறுனா என்ன? சூரியன். அப்போ சூரியனுக்கு பகை ஓரை என்னன்னா சுக்கிரன், சனி. அடுத்தது திங்கள், திங்களுக்கு சந்திரன்னு சொல்லுவோம். சந்திரனுக்கு எது பகை ஓரைனா சுக்கிரன், சனி, புதன். டிஸ்பிளேல பாருங்க ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். அடுத்து செவ்வாய்க்கு புதன், சனி, இதெல்லாம் பகை ஓரை. இந்த நாட்கள்ல இந்த பகை ஓரை வருது இல்லையா, அந்த நேரங்கள்ல நம்ம எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது. இப்போ எந்த ஓரையில செஞ்சோம்னா நல்ல பலன் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ சூரியன், ஞாயிறு முதல் இதை எடுத்துக்கோங்க. இப்போ சூரியனுக்கு நட்பு ஓரை எது அப்படின்னா குரு, செவ்வாய், சந்திரன். டிஸ்பிளேல தெரியுது பாருங்க. இப்போ சூரியன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் சுப ஓரையான குரு ஓரையிலையும் சந்திரன் ஓரையிலையும் செய்யலாம்.
அதையா டிஸ்பிளேல பாருங்க, ஒவ்வொரு இதுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் அந்த ஓரை நாட்களில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நட்பு ஓரை அப்படிங்கிறதுனால நல்ல பலனை தரும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய சனி ஓரையும் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய சனி ஓரையும் பொல்லாத ஓரை. அதனால இந்த நாட்கள்ல தப்பி தவறி கூட இந்த ஓரையில எந்த செயலையும் செஞ்சிடாதீங்க, கடுமையான பாதிப்பை தரும். சரி, இப்ப என்னென்ன ஓரையில என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சந்திர ஓரை, அமுத ஓரை அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரன் அப்படிங்கிறது துரித கிரகமா இருக்கிறதுனால பயணங்களில் விரைவும் வெற்றியும் உண்டாகும் ஓரையாகும். உணவுப் பொருட்கள் சம்பந்தமான செயல்கள் செய்தல், திருமண விஷயம் பேசலாம், அம்பாள் வழிபாடு செய்தல், மனம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடலாம், கற்பனையை மூலதனமாக கொண்ட எந்த ஒரு செயலிலும் ஈடுபடலாம். எல்லா சுபகாரியங்களுக்கும் சந்திர ஓரையை தேர்ந்தெடுக்கலாம். அமாவாசை அன்றும் மறுநாள் பிரதமை அன்றும் சந்திர ஓரையை தவிர்க்கவும். தேய்பிறை சந்திர ஓரையை தவிர்ப்பது நலம். செவ்வாய் ஓரை ரோகம் தரும் ஓரை என்று சொல்வார்கள். கடன் வாங்குதல் கூடாது, கடனை திருப்பிக் கொடுக்கலாம். எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. தடை, தாமதம், விபத்து, ரணக்காயங்கள் உண்டாக்கும் ஓரையாகும். இது காரசாரமான சண்டை, கலகம் ஊட்டும் ஓரையாகும். அனைவரும் அனைத்திலும் உசாராக இருக்க வேண்டும். செவ்வாய் போர் கிரகம், புதிய முயற்சிகளை கட்டாயம் இந்த ஓரையில் தவிர்க்கவும். அடுத்தது புதன் ஓரை. இது லாபம் தரும் ஓரை என்று சொல்வார்கள். எழுத்து, பேச்சு, வித்தை, ஆரம்பம், கல்வி, படிப்பு, கல்வி தொடர்பான அனைத்து காரியங்களிலும் இந்த ஓரையில் செயல்படலாம். கதை, கட்டுரை, காவியம், கவி இயற்றுதல், நூலாராய்ச்சி போன்றன யாவும் புதன் ஓரையில் வெற்றிகரமாக செய்யலாம். வியாபாரம், தொழில், உத்தியோகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடலாம். திருமணம் சம்பந்தமான காரியத்தில் துணிந்து செயல்படலாம். எல்லா காரியங்களையும் புதன் ஓரையில் செய்ய வெற்றி கிடைக்கும். குரு ஓரை தன ஓரை என்று சொல்வார்கள். இது 100% சுப ஓரையாகும். குரு ஓரையில் எல்லா வகையான சுபகாரியங்களையும் செய்யலாம். கல்வி, வித்யாரம்பம், ஆலயம் வழிபடுதல், திருமணம் செய்தல், ஆடை ஆபரணம் வாங்க, அணிய இது ஒரு சிறந்த ஓரை. எல்லா விதங்களிலும் சுபத்தையும் லாபத்தையும் அளிப்பது குரு ஓரையாகும். சுக்கிரன் சுகம் தரும் ஓரை என சொல்லப்படும். சங்கீதம், ஆடல், பாடல், கற்க, கவி, கட்டுரை, கதை இயற்றுதல், காதல் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடல், பணம் வாங்குதல், கொடுத்து கடன் வசூல் செய்ய உகந்த ஓரை. பணம் கொடுக்கக்கூடாது. ஆடை ஆபரணங்கள் வாங்குதல், அணிதல், அலங்கார பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்குதல், உல்லாச பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுதல், படப்பிடிப்பு தொடக்க விழா அதாவது பட பூஜை செய்தல், கலை அரங்கேற்றம், வங்கிகளில் புதிய அக்கவுண்ட் ஏற்படுத்துதல், வீடு வாகனம் கிரயம் பண்ணலாம், விருந்தினராக செல்லலாம், பெண் பார்க்க சென்றால் வெற்றி உறுதி. சகல சுபகாரியங்களுக்கும் 100% உகந்த ஓரை சுக்கிர ஓரையாகும். சனி ஓரை சோரம் தரும் ஓரை என சொல்வார்கள். சனி ஓரையில் எந்த ஒரு சுபகாரியத்திலும் ஈடுபடக்கூடாது. மீறி செய்தால் அக்காரியத்தில் தடை, தாமதம், தோல்விகளே ஏற்படும். 100% அசுபம் உண்டாக்கும். கண்டங்கள், விபத்துகள் போன்றவை ஏற்படும். தீய விளைவுகளை வாரி வழங்குவது சனி ஓரையாகும். பெரும்பாலான வாகன விபத்துக்கள் சனி ஓரையில்தான் நிகழும். எனவே உசாராக இருக்க வேண்டும். இந்த ஓரையில் ஒரு மூலையில் ஒதுங்கி உட்காருவதே சாலச் சிறந்தது. சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட மொபைல் மாதிரி ஆகிவிட வேண்டியதுதான் நீங்கள். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.